Hello friends, welcome to DRDO, DRDO, Defense Research and Development Organization. அதாவது டிஆர்டிஓ அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இது எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கேஸ் டர்பைன் ரீசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12th மார்ச் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். rac.government.in இல்லை அப்படின்னா drdo.government.in இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ டிகிரி, டிப்ளமோ, ஐடி, டிகிரியில் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ, ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிபிஏ, அடுத்து இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களும் அப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. டிஆர்டிஓவில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை தருவாங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங், அதாவது இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, டிசிப்ளின் என்ன ப்ரோ அப்படின்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இதில் ஒரு 30 வேக்கன்சி. அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 15 வேக்கன்சி. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதில் ஒரு 10 வேக்கன்சி. கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு 15 வேக்கன்சி. அடுத்து மெட்டலர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங் இந்த டிசிப்ளினில் பிஇ, பிடெக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா 27, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 30, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 32, டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா 37. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை, மினிமம் 18 இருக்கணும். 18லேருந்து இந்த வித்தின் ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து அதே கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நான் இன்ஜினியரிங், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே நான் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் தான் வரும். இந்த பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிபிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேகன்சிஸ் காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. பிகாமு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஏ இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஸு, பேங்கிங்கு, அடுத்து பிசிஏ, பிபிஏ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ டிசிப்ளின் வைஸ் வேக்கன்சிஸ் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் சேம் தான், ஏஜ் காமன் தான். மினிமம் 18 இருக்கணும். மேக்ஸிமம் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா 27, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 30, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 32. ஸோ அடுத்து டிப்ளமோ. ஏஜ் எல்லாமே காமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சிஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறும், மற்றபடி ஏஜ் எல்லாமே எல்லா டிசிப்ளினுக்கும் காமன் தான். டிப்ளமோ அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ இந்த டிசிப்ளைனில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். வேக்கன்சிஸ் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடிஐ மிஷினிஸ்ட்டு, ஃபிட்டர், டர்னர், எலக்ட்ரிஷியன், வெல்டர், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த டிசிப்ளைனில் ஐடிஐ படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வேக்கன்சிஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் காமன் தான். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லையா ப்ரோ அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ரெண்டிஸில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன ஏஜ் சொல்லியிருக்காங்களோ மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை அந்த ஏஜ் உங்களுக்கு மீட் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ரெண்டிஸ் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 12 months. ஸோ ஒரு வருஷம் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டிஆர்டிஓவில் அப்ரெண்டிஸ் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் தருவாங்க. அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த nats.education.government.in இருக்கு இல்லையா? இந்த வெப்சைட்டில் முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். நீங்கள் டிப்ளமோ, டிகிரி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணிடணும். அடுத்ததான் டிஆர்டிஓவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது அவங்க வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் ஐடிஐ கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து டிஆர்டிஓவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்.
ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் அப்ரெண்டிஸ்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மேபி நீங்கள் அதையும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் 2021, 22, 23 இந்த வித்தின் அகாடமிக் இயரில் நீங்கள் படித்து பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 21, 22, 23 தான் எலிஜிபிள். 21 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் இல்லை. ஸோ ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி எல்லாருமே 2021, 22, 23 இந்த 3 அகாடமிக் இயரில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். 21 பாஸ் பண்ணியிருக்கேன், 21 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட் ப்ரோ அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து எலிஜிபிள் இல்லை. ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அவங்க யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுவரையும் அப்ரெண்டிஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்ரெஷராக இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ரெகுலராக படிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ளமாவாக இருக்கட்டும், ஐடிஐயாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், எல்லாமே ரெகுலர் மோடில் படிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். கரஸ்பாண்டன்ஸில் பார்ட் டைமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை, சேல்ரி எப்படி வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ சேல்ரி எவ்வளோ ப்ரோ இருக்குது அப்படின்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அதாவது பிஇ, பிடெக் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மந்த்லி 9,000 இருக்கும். டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 8,000, ஐடிஐக்கு 7,000 இருக்கும். இதுவே நீங்கள் பிகாம், பிஏ, பிசிஏ, பிபிஏ நான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வரீங்க அப்படின்னா 9,000 இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் டிகிரிக்கு 9,000, டிப்ளமோக்கு 8,000 இருக்கும், ஐடிஐக்கு 7,000 இருக்கும். ஸ்டைஃபண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கே ப்ரோ, பெங்களூர் லொக்கேஷனில் போயிட்டு எப்படி நான் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணி அங்கே நான் அப்ரெண்டிஸை கண்டினியூ பண்ணுறது அப்படின்னா, அது உங்களுடைய ஒப்பீனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில், அதுவும் ஒரு வெயிட்டான ஆர்கனைசேஷனில் நான் அப்ரெண்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளமோக்கெலாம் 8,000 வந்து ஸ்டைஃபண்ட் தராங்க. பட் நாங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் ஒன்லி 4,000 தான். இப்போ வந்து 4,000 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ரெக்வஸ்ட் போட்டு. நாங்கள் பண்ணுறப்ப 4,000 தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ வந்து பெட்டர் தான். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டு, அதாவது உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, டிப்ளமோவில் யார் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு வேளை ரிட்டன் டெஸ்ட்டு இருந்தால் அது சிலபஸ்ஸு, அது பேட்டர்ன் அதெல்லாம் எதுவுமே இவங்க ஷேர் பண்ணல. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, அடுத்து இன்டர்வியூ இருக்கும், இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ ஹவ் டு அப்ளை, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த nats.education.government.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணிடணும். நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் டிஆர்டிஓட அஃபீஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். rac.government.in இல்லை அப்படின்னா drdo.government.in இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும், அந்த செக்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் எல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஜாயினிங் அப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸு, ஒரிஜினல் ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிகிரி, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பிசி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சரிங்களா? அடுத்து பாஸ்போர்ட்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸ்னு உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும், சரிங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். ரிசல்ட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் drdo.government.in அதில் வாட்ச் நியூ செக்ஷனில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் 21 மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 9th ஏப்ரல் வரையும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டு எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிஆர்டிஓ வெப்சைட்டில் அப்படின்னா 23rd ஏப்ரல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா 16th May 2024 வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்ரெண்டிஸ் ஜாயினிங் டேட் வந்து உங்களுக்கு 27th May 2024 இருக்கும். ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு ஃபைனல் செலெக்ஷன் வந்து 16th May, ஜாயினிங் வந்து 27th May 2024 காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.